ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறையா பேர் வந்து மெசேஜ் போடுறீங்க. இப்போ ஜெர்மன் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தேர் தி தஸ் அப்படின்னா என்ன பதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வி கன்மான் தஸ் பெசர் சூ லேனன். நம்ம தமிழில் பார்த்தோம்னா இப்படி கிராமரில் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால், அதுக்கு நான் ஆவின் பால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஜெர்மனில் வந்து தேர் தி தஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ நம்ம அந்த பையன், அந்த மரம், அது இது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஜெர்மனியில். பட் ஜெர்மனில் லாங்குவேஜில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இவங்க வந்து உயிரற்ற பொருளும் உயிருள்ள பொருளும், இப்போ உயிரற்ற பொருளுக்கும் வந்து அவங்க வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஷ், தேர் டிஷ் அப்படின்னு சொல்லி, இப்போ ஹாண்டி, தஸ் ஹாண்டி, தீப், ப்ளூமை, பூவு, அதுக்கெல்லாம் பிரிக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு கீழே ஒரு எண்டிங் மாதிரி தரேன் பாருங்க. இந்த எண்டிங்கை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். தேர் வருமா, தி வருமா, தஸ் வருமா. நிறைய A1 படிக்கிறவங்க, ஏன் B1 B2 படிக்கிறவங்க கூட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பெதர் படிக்கிறது, தேர் தி தஸ் மனப்பாடமே பண்ண முடியலன்னு. கம்பல்சரி நீங்கள் வேறு வழியே இல்லை, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நாங்கள் இந்த எண்டிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் A1 A2 B1 B2 படிக்கிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Tschüss, auf Wiedersehen.